பாண்டவருக்கு நான் ராமராகவும் நம்பாத துரியருக்கு யமனாகவும் நான் அவதரித்திருக்கிறேன். இருந்தாலும் அத்தனை மக்கள் பாண்டவர்களை இன்று தினம் சந்திக்கணும். பாண்டவர்களிடம் கௌரவருக்கும் 18 நாள் யுத்தம் 17 நாள் யுத்தம் முடிந்தது. நேற்றோடு கர்ணனை கொன்றதோடு 17வது நாள் யுத்தம் முடிந்தது. 18வது நாள் யுத்தம். பாஞ்சாலி வைத்த சபதம் இன்னும் வீமன் வைத்த சபதம் எல்லாம் முடியாம இருக்கிறது. சகாதேவன் வைத்த சபதம் எல்லாம் முடியாம இருக்குது. அதனால இன்று கடைசி நாள் யுத்தம். இன்றைய நாள் யுத்தத்துல பாண்டவர்களை சந்தித்து நான் இப்ப தர்மராஜாவை சந்தித்து தர்மராஜாவால ஆக வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. அதனால சந்திக்கலாமா? தர்மநாதனா உன்னுடைய வாதாரங்களுக்கு பலவதான வளங்களை வைத்து இந்த அடியால தர்மராஜா நான் வந்தனம் புரிந்தேன். பாதத்தை மனிதபடியால் இந்த கண்ணனுடைய ஆசீர்வாதம் என்றென்றும் நிலைக்கும். சுகமாக வாழுவார். மெச்சினேன் மாமா, உன்னுடைய ஆசீர்வாதத்தை நான் மெச்சினேன். இன்றைய தரித்தலை எதற்காக கொண்ட வரவழைத்தேன் தெரியுமா மாமா? எதற்காக தர்மநந்தனா? என்ன காரணம்?
பாரத பொருளே எங்களுக்கே ஜெயம் உண்டாச்சு. 17 நாள் சண்டையில பாண்டவர்களுக்கே ஜெயம் தேடி தந்தோம். ஆமா, இன்னைக்கு 18ஆம் நாள் சண்டை. 18ஆம் நாள் சண்டையாக இருந்தாலும் அறிஞராகிய திரௌபதியுடைய சபதம், சகாதேவனுடைய சபதம், பீமனுடைய சபதம் எல்லாம் நிறைவேறாமல் இருக்கிறது. இன்னைக்கு பாராளும் துரியனுக்கு ஜனாதிபட்டம் 3 வரக்கூடியவர்கள் யார்? இன்னைக்கு யார் ரணகம் போக வேண்டாம். அதற்காக தான் மாமா உன்னை வரவழைத்தேன். யார் போனா ஜெயமாகும், நமக்கு ஜெயமாகும். தர்மநந்தனா, ஆயவா, உன்னிடத்துல ஒரு வார்த்தை சொல்றேன். சொல்லு மாமா. தர்மநந்தனா, சொல்ல முடியாதப்பா, முடியாதப்பா. இப்போ ஜோதிமணி வாய் திறந்து, தர்மநந்தனா வாய் திறந்து, இன்றைய நாள் என்ன? போடு. பதினெட்டாவது நாள் யுத்தம். இந்த யுத்தத்திற்கு யார் போனா வெற்றி பெற முடியும்? ஆமா. இந்த 17 நாட்களாகவே பாண்டவர்க்கே ஜெயத்தை தேடி தந்தன்னா, இதுக்கு மேல இன்றைய நாள் யுத்தம் ஜெயம் தேடி தர என்னால முடியாது. மாமா, மாயவா, மறந்தாமா. மாமாங்க ஒன்னாலே மாமா கண்ணை உன்னாலேயே ஆகாது என்று சொன்னா இந்த ஐவராஜாக்கள் நாங்கள் என்ன மாமா செய்ய போறோம்? யார் அந்த துரியனுக்காக ஜனாதிபட்டம் 3 வரக்கூடிய மன்னர் யார் மாமா? யார் போனா வெல்ல முடியும்? இன்றைய நாள் யுத்தம் என்னால முடியாதுன்னு எதனால சொல்றது? யார் போனா முடியும்? யார் மாமா? அப்படியா? யார் போனா இன்றைய நாள் யுத்தத்துல ஜெயம் பெற பாண்டவர்களுக்கு ஜெயம் பெற முடியும் தெரியுமா? மாமா
17வது நாள் சண்டையில நீ சென்றால் மட்டும்தான் ஜெயம் பெற முடியும். நான் இடங்களும் போக வேண்டுமா மாமா? நான் ரணகலம் என்னைக்காச்சும் போயிருக்கிறேன்னா ஒரு எறும்பு கூட துரோகம் செஞ்சதில்ல. என்ன ரணகலம் போய் என்று இந்த ஆதிமாயை நீ உரைக்கலாமா மாமா? தர்மநந்தனா, உன் கைவசம் இருக்கக்கூடிய சத்திய ஆஸ்திரத்தினால இன்று வருகின்ற யாரு? ஜல்லியன் மாமன். ஆமா, தாய் மாமன். தாய் மாமன், தாயோடு உடன் பிறந்த தாய் மாமன் ஜல்லியனை நீ மடித்து வந்தால் மட்டும்தான் இன்று 18வது நாள் யுத்தத்துல நீ ஜெயம் பெற முடியும். மாமா, என் தம்பிமார்கள் போன அந்த ஜல்லியனை மடிக்க முடியாதா? முடியாது. உன் ஜல்லியனை மடிக்க சக்தி ஆஸ்திரத்தினால உன்னால மட்டும்தான் முடியும். ஆகட்டும் மாமா, இந்த ஆதிமாயன் கிருபை இருந்தால் ஒன்று போதும். எதிர்த்து வர சொல்லினே என்னுடைய சத்திய ஆஸ்திரத்தால் உயிரத்தை செய்து நான் வந்து செய்கிறேன் மாமா. அப்படி ஆகட்டும்.